ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய அது பெரிய கிருபை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நான் இழந்துவிட வேண்டும். ஏனென்றால் சரீரத்தை இயேசுவுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய சரீரம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நான் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறதற்கு என்னை மாற்றுவார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். ஏனால் நமக்கு முன்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லாவற்றையும் இழந்து விட வேண்டும். ஏனென்றால் எல்லா காரியமும் சொல்லும் பொழுது நம்முடைய நாவை, நம்முடைய பொறுமை, நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது பொறுமையாக நம்மளை பார்த்து அநேகர் நிறைய சில வார்த்தைகளை கொண்டு அவதூறாய் பேசினாலும் அந்த இடத்துல நாம் அமைதியாய் நம்முடைய பொறுமையை இழந்து நாம் அந்த இடத்துல நிற்போம் என்றால் கர்த்தர் நமக்காக கூட எத்தனையோ எத்தனையோ ஒரு பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க. செய்யாத தவறுக்காக நான் ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவரை சிலுவையில் அறையிறதுக்கு எத்தனையோ காரியங்களை அவர் ஆண்டவருக்கு முன்பாக செஞ்சாங்க. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் பொறுமையாக காத்திருந்ததுனால தான் 3வது நாள் மறுபடியும் திரும்பவும் எழுந்து வருகிறார். அப்போது நம்மளுடைய காரியங்களை நாம் இழந்து எல்லாவற்றையும் பொறுமையாக காத்துக்கொள்ளும் பொழுது நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் வைக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது நம் ஆண்டவருக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போவதற்கு நாம் எல்லாவற்றையும் இழந்து விட வேண்டும். என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டார், அவருக்காக நான் எண்ணத்தை இழப்பேன் என்று இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் 2 கொரிந்தியர் 2:15 நற்கந்தகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நற்கந்தகம் என்பது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஒளிபீடத்தில் நான் ஒளி வீசக்கூடிய மகளாய் எல்லாவற்றையும் இழந்து கர்த்தருக்காக இழந்து நான் எல்லாவற்றையும் பொறுமையோடு காத்திருந்த அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறதற்கு ஆண்டவர் நம்மளை